அப்புறம் இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான், இருந்தாலும் ஏன் இருந்தாலும்னு இழுக்கிறீங்க? அவனுக்கு வேலை கிடைச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம்தான்க்கா. அதே நேரத்துல ஏன்டா அவனுக்கு வேலை கிடைச்சதுன்னு வருத்தமாவும் இருக்குக்கா. ஏங்க இப்படி சொல்றீங்க? வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ரமேஷுக்கும் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ரமேஷுக்கும் வித்தியாசம் இருக்குக்கா. ஏன் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றானா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் பண்ணலக்கா. வேலைக்கு போறதுக்கு முன்னாடியும் அவனால ஒரு பிரயோஜனமும் இல்ல, இப்பயும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆ, நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியலையே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அவன் வேலைக்கு போறான்னு தான் பேரு, ஆனா சம்பளத்துல 1 ரூபாய் கூட இன்ன வரைக்கும் கொடுக்கல. என்ன சொல்றீங்க? சம்பளம் தர மாட்டேங்கிறானா? ரமேஷ் எப்படி நடக்கிறான்? என்னால நம்ப முடியலையே. அவன் இப்ப ரொம்ப மாறிட்டான்க்கா. என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. சரி, நீங்க வருத்தப்படாதீங்க, ரமேஷ் கிட்ட நான் பேசுறேன். என்ன ரமேஷ், ரொம்ப ஜாலியா இருக்க போல. ஆளே மாறிட்டப்பா. உன் காட்டுல மழைதான் போ. அப்படிலாம் இல்லண்ணா. உனக்கு பொண்ணு நான் தான் பாப்பேன். அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அதான் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சுல. சரி சரி, அது அப்புறமா பாப்போம். சரிப்பா, ஒரு டீ வாங்கி தாயேன். டீ என்ன, சாப்பாடே வாங்கி தரேன். அண்ணனுக்கு ஒரு 2 தோசை. போதும் போதும் போதும். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க.
எவ்வளவு ஆச்சுண்ணா? அண்ணா பரவாயில்ல, வச்சுக்கோங்கண்ணா. ஓகே தம்பி. வாங்கண்ணா. டேய், செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுடா. எதுக்கு? என்ன செலவு? என்ன செலவா? டேய், வீட்ல எவ்வளவோ செலவு இருக்கு, நான் எதை சொல்ல? ஒன்னும் சொல்ல வேண்டாம், என்கிட்ட இப்போ காசு இல்ல. நீ வேலைக்கு போய் இது வரைக்கும் 1 ரூபாய் கூட கொடுக்கல. குடும்பம் எப்படி நடக்குதுன்னு கூட தெரியல. அக்கறையும் இல்ல. நான் அக்கறையா தான் இருக்கேன். ஏற்கனவே நம்ம வீட்ல நிறைய கடன் இருக்குப்பா. இப்படி நீயும் பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? நான் எங்க பொறுப்பு இல்லாம இருக்கேன்? பாரு, உன் செல்போன் நல்லா தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு இப்ப உனக்கு புது போனு? வீண் செலவு தானே. அதெல்லாம் உனக்கு புரியாதுமா. நான் கிளம்புறேன். டேய், வேலை எல்லாம் எப்படி போகுதுப்பா? நல்லா போகுதுயா. உன்னை குறிச்சு விசாரிச்சேன். ஆபீஸ்ல கேட்டேன். நீ ரொம்ப நல்லா வேலை பாக்குறன்னு சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. நன்றி ஐயா. அதே நேரம் வீட்ல உன்னை குறிச்சு நல்லா சொல்லலையே. உங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்களே. இங்க பாருப்பா, கையில பணம் வந்த உடனே நாம தடுமாறக்கூடாது. அப்படி தடுமாறுனா நம்ம வாழ்க்கையே தடுமாறிடும். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க ஐயா, ஆளும் தோற்றமும் மாறணும்னு. ஆளும் தோற்றத்தை விட மனசு ரொம்ப முக்கியம்ப்பா. அது மாறக்கூடாதுல்ல தம்பி. பணமோ உடையோ தோற்றமோ இல்ல, நீதான் முக்கியம். உனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு, கடமை இருக்கு. அத மறந்துடாதப்பா. என்ன ரமேஷ், உன்னை குறிச்சு நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்கக்கா? ஆளே இப்படி மாறிட்ட. வீட்டு செலவுக்கு எவ்வளவுப்பா காசு கொடுக்கற? அக்கா, அது வந்து ஏன்பா, ஆபீஸ்ல சம்பளம் உனக்கு கொடுக்கலையா? கொடுக்கறாங்கக்கா. இங்க பாருப்பா, எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப நீ என்ன பண்ற, எப்படி இருக்க, எல்லாம் எனக்கு தெரியும். நான் உன்னை குற்றப்படுத்தல, ஆனா உன்னோட தவற சுட்டி காமிக்கிற இடத்துல இருக்கேன். உன்ன மாதிரியே பைபிள்ல ஒருத்தர் இருந்தார். அப்பா கூட சந்தோஷமா இருந்த அந்த மனுஷன் நண்பர்களோட தவறான ஆலோசனை அவனை மாத்திடுச்சு. உலகமும் அதுல இருக்கக்கூடிய இன்பமும் அவனை மயக்கிடுச்சு. இப்ப அவனுக்கு உலக பொருள் மேல ஆசை வந்துடுச்சு. உன்ன சொல்ற மாதிரி இருக்கா? நீயும் அப்படித்தானே மாறிட்ட. நல்லாதான் இருந்த, பணம் வந்த உடனே தேவையில்லாத நண்பர்களும் வந்துட்டாங்க. இப்போ உலக ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. சரி, சொல்றேன் கேளு. உலகத்து மேல ஆசை வச்ச அந்த மனுஷன் ஒரு கட்டத்துல அப்பாவை விட்டு பிரிஞ்சே போயிட்டான். பிரிஞ்சு ரொம்ப மோசமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்துல அவன் எல்லாத்தையும் இழந்து போனான்பா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புத்தியே வந்துச்சு. என்னப்பா பாக்குற? நீ நினைக்கிறது உண்மைதான். உனக்கு அந்த சூழ்நிலைமை வரக்கூடாதுன்னு தான் இந்த அக்கா நான் பேசுறேன். புரியுதுக்கா. இங்க பாருப்பா, நீ பண்றத நான் தப்புன்னு சொல்ல வரல. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசைதான். ஆனா அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கணும்ல. ஆண்டவர் கிருபையில உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இப்ப நீ என்ன பண்ணணும்? உன் குடும்பத்தை பொறுப்பா கவனிக்கணுமா இல்லையா? உன் வீட்டோட சூழ்நிலைமை எப்படி இருக்குன்னு என்னை விட உனக்கு தானே நல்லா தெரியும். ஆமாக்கா. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? சம்பளத்தை உங்க அம்மா கையில கொடுத்து வீட்டை கவனிங்கம்மான்னு சொல்லிருக்கணும் இல்லையா? அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, உன் செலவுக்கு கொஞ்சமா எடுத்துக்கிட்டு மீதியாவது அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல. நீ மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் உன்ன மாதிரி தான் இருக்காங்க.
வீட்டுக்கு பணம் கொடுக்கறது இல்ல, ஆடம்பரமா வாழ ஆசைப்படுறாங்க. இது பொறுப்பற்ற தன்மையை காட்டுது. நீயும் அப்படி இருக்காதப்பா. இல்லக்கா, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சேன். அடுத்தவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. அப்படி அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கை சரியில்லாமே போயிடும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குப்பா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியா இராது அப்படின்னு. ரமேஷ், நமக்கு எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கு, ஆனா தகுதியுள்ளது மட்டும்தான் அனுபவிக்க முடியும். புரியுதா? புரியுதுக்கா. ரமேஷ், பொறுப்பா இரு. வீட்டுக்கு செய்ய வேண்டியதை செய். நீ இன்னும் நிறைய பார்க்கணும்பா. இந்த அக்கா சொல்றத கேட்டு நட. சரிக்கா. இன்னைக்கு என்ன நாள்பா? சம்பள நாள்க்கா. என்ன பண்ண போற? ஏடிஎம்ல எடுத்து அம்மா கிட்ட கொடுக்க போறேன். ரொம்ப சந்தோஷம்பா. உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த கீழ்ப்படிதல் தான்ப்பா. என்னம்மா எங்க உட்காந்துருக்கீங்க? சும்மாதான்டா. சாரிம்மா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏன்டா இப்படி பேசுற? நான் பொறுப்பில்லாம நடந்துகிட்டேம்மா. இனி பொறுப்பா இருப்பேன். வீட்டோட சூழ்நிலைமையை புரிஞ்சு நடந்துப்பம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்தாங்கம்மா, இந்த மாச சம்பளம்.